ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணாத தப்புக்கு நம்ம நந்தினிய எல்லார் முன்னாடியும் நடு வீட்ல வச்சு கால்ல கிடக்கிற செருப்ப கழட்டி நந்தினிய அடிக்கிறாங்க. நந்தினி இதுக்கு சுந்தரவல்லிக்கு தக்க பதிலடி குடுக்குறாங்க. அந்த பதிலடியில சுந்தரவல்லி சும்மா மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்படி சுந்தரவல்லி எதுக்காக நந்தினிய செருப்பால அடிச்சாங்கன்னோ, நந்தினி எப்படி வந்து பதிலடி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் பையன் அவ்ளோ கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான். மாதவிய வந்து தப்பா வந்து டச் பண்ணியிருக்கான். அது புரிஞ்சுக்காத சுந்தரவல்லி, ஆனா வந்து நந்தினிக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அங்க இருந்தது அவன்தான். அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு கிளியரா புரிய வந்துடுச்சு. ஆனா சுந்தரவல்லி லூசுத்தனமா வந்து நந்தினி வந்து ஏன் ஏன் எப்படி என் அண்ணன் பையனா அவ வந்து கழுத்த பிடிச்சு சட்டைய பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எல்லார் மனசுக்குள்ளயுமே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நந்தினி ஒரு வேலைக்காரியாவே வந்து பார்த்ததுனால இப்போ நந்தினி மேல மொத்த கோவமும் திரும்பிடுச்சு. இந்த ஹரிதா எப்படியாச்சும் வந்து சூர்யாவ பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக சுந்தரவல்லி கிட்ட போயிட்டு, "ஆன்டி என்னால வந்து எங்க அண்ணன் கல்யாணத்த உங்க பொண்ணோட நடத்த முடியாது." அப்படின்ற மாரி சொல்லவுமே, ஹரிதாவோட அப்பா அம்மாலாம், "என்ன ஹரிதா?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க நிறுத்துங்கம்மா. ஒரு வேலைக்காரி எப்படி என் அண்ணன் கழுத்து சட்டைய புடிச்சா, அதுக்கு எனக்கு வந்துட்டு பதிலடி கிடைக்கணும். அதுக்கு அவளுக்கு எதனா தண்டனை கிடைச்சா மட்டும் தான் நான் என் அண்ணன உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க ஒத்துப்பேன். இல்லன்னா வந்து ஒத்துக்க மாட்டேன். நாங்க இப்பயே வந்து வீட்ட விட்டு போறோம்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. "என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல ஆன்ட்டி, நான் வந்து திட்டவட்டமாவே முடிவு பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சா மட்டும் தான் ஆன்ட்டி நான் வந்து ஒத்துப்பேன். இல்லன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் ஆன்ட்டின்னு" சொல்ல, "என்னம்மா பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்க, "அவள அசிங்கப்படுத்தணும். எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்தணும். எப்படி அந்த ஒட்டுமொத்த கடை முன்னாடியும் என் அண்ணன வந்து அவ அசிங்கப்படுத்துனா, அது மாரி இவ அசிங்கப்பட்டா மட்டும் தான் என் மனசு குளிரும். அப்பதான் நான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒத்துப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, சுத்தமா புரியல சுந்தரவல்லிக்கு. என்ன பண்றது, போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இத விடவும் முடியாது இல்லையா? அதனால எல்லாருமே வந்து தவிச்சு போய் நிக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா சொல்றாங்க, "விடு ஹரிதா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா, இல்லவே இல்ல. என்னால கண்டிப்பா இத விட முடியாதுன்னு" சொல்லவுமே, ஆ சுந்தரவல்லி என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த பெருசே ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதவி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப மாதவி முக்கியமா? நந்தினி முக்கியமா? இல்ல ஹரிதா முக்கியமா? அப்புறம் சுரேகா முக்கியமான்னு பார்த்தா, சுந்தரவல்லிக்கு சுரேகா தான் முக்கியம். சுரேகாவோட வாழ்க்கை தான் முக்கியம். ஏன்னா சுரேகாவோட வாழ்க்கையில தான் இவங்களோட பிஸ்னஸ் மேட்டரும் இருக்கிறதுனால, அவங்க இதுதான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து நந்தினிய கூப்பிடுறாங்க. "ஏய் நந்தினி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, நந்தினிய சுத்தி சுத்தி எல்லாருமே வரவுமே, "ஏம்மா என்னாச்சு? எதுக்காக இப்ப என்ன கூப்பிடுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "எதுக்காக கூப்பிடுறீங்களா? நீ வந்துட்டு எவ்ளோ திமிரு இருந்தா என் அண்ணன் பையன் சட்டைய நீ பிடிச்சிருவ?" அப்படின்ற மாரி கேட்க, "அம்மா நீங்க ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கம்மா." "யாரு? நான் வந்து ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனா? ஆ சரி. அப்புறம் மேல சொல்லு." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி நான் ஆனா இதுக்கு மன்னிப்பு கேளு." அப்படின்ற மாரி கேட்க, நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னால கண்டிப்பா மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க. அதனால நான் சட்டைய பிடிச்சேன் அப்படின்ற மாரி கேட்க, அகைன் அகைன் நந்தினி இந்த இந்த விஷயத்துல மட்டும் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. சுந்தரவல்லி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹரிதா வந்து கண்ண காமிச்சிடுறா சுந்தரவல்லிக்கு. கண்ண காட்டவுமே, சுந்தரவல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம கால்ல கிடக்கிற செருப்ப கழட்டி நந்தினிய அடிக்கவுமே, திகைச்சு போயிட்டாங்க நம்ம நந்தினி. என்னடா இது? நந்தினிய போய் செருப்பால அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒரே படபடப்பு தாங்க முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு, "ஐயா உடனே இங்க வாங்கய்யா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க உடனே வாங்க" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இங்க பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு. நீங்க உடனே வர்றீங்களா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் வந்துட்டு, "சரி நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லவுமே, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்லிடுறாங்க, இந்த மாரி நந்தினி அம்மாவ செருப்ப கழட்டி அடிச்சுட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நந்தினி இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே சூர்யா அடிச்சு புடிச்சு வர்றாங்க. "ஏன் பொண்டாட்டிய அடிச்சாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா செம கோவத்துல ஒரு பெரிய கட்டையா எடுத்துட்டு வராரு நம்ம சூர்யா. ஒரு கட்டைய எடுத்துட்டு வரவுமே, சுத்தமா புரியல சூர்யாவுக்கு. என்னடா இது? எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியவே இல்ல. அப்பதான் வந்துட்டு நம்ப சூர்யா ஒரு முடிவுக்கு வர்றாரு.
ஆகா! இதில இப்படியே வந்து விட்டு வைக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்புல இருந்துட்டுருக்காங்க. அப்பதான் நம்ப அடிச்சவுமே நந்தினி அழுதுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது போறோன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு சுத்தமா புரியல. அழுதுகிட்டே இருக்காங்க. சூர்யா அங்கேருந்து வராரு. நந்தினி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்டா, ஒரு கட்டைய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் பொண்டாட்டிய நீங்க செருப்பால் அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கட்டையாலே அடிச்சு எல்லாருமே ஓட விடுறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்குமே வந்து இங்கே இருக்க ரைட்ஸ் கிடையாது. இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நாங்கள் ஏன் கிளம்பணும், எங்களால் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சுத்தமாக புரியல. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடையே சூர்யா வந்து எப்படி என் பொண்டாட்டியை நீங்கள் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து யோசிக்கிறாங்க. ஆகா இவ்வளோ தூரம் வந்து போயிட்டாங்களா, இப்படியே போயிட்டே இருந்தால் சரி வராதே, ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்கிற நந்தினி, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் விடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடி வாங்கி கண்ணம் ஃபுல்லாக செவந்து போயிருக்கு, விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம், வா இப்போயே வீட்டை விட்டு போகலாம், இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ரொம்ப வந்து குழம்பி போயிடுறாங்க. ஆகா நம்ம பிள்ளை இங்கேருந்து போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு பயம் வர ஆரம்பிக்குது. சுந்தரவல்லி ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்காங்க. என்னடா இது இப்படிலாம் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வந்து சுந்தரவல்லி சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையே வந்துச்சு, ஆனால் எல்லா பிரச்சனையிலையும் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான்